குக் வித் சியா. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா டீ கடை டேஸ்ட்ல முட்டைக்கோஸ் போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியா டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டைக்கோஸ் போண்டா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பொடியா கட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, கடலை மாவு ஒரு 7 டேபிள் ஸ்பூனு, பவுல்லனா ஒரு 3/4 பவுல் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதுவும் முடிஞ்ச அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், சோம்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனு, பூண்டு இஞ்சும் பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி சிறிதளவு இதை இடித்து எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 2, இது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 3 கொத்து, இது சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பொடியாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சோம்பை இது மாதிரி இடிக்கல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். இது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாகவே இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது வாசனைக்காக தான், இடிக்கும் போதே பாருங்கள் வாசனை சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு இப்போ இஞ்சியும் பூண்டும் இது மாதிரி தட்டி எடுத்துக்குவோம். இது தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், இது கொரப்பாகவே தட்டி எடுத்துக்குவோம். மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி போடுறத விட இது மாதிரி கொரப்பாக இடித்து போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க போண்டாவே. இந்த அளவுக்கு இடிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ் சேர்த்துருவோம். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க, தண்ணிலாம் வடிகட்டிட்டு. பெருசாக கட் பண்ணிடாதீங்க, போண்டாவே நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவு இதில் சேர்த்துருவோம். மிளகாய்த்தூள் காரத்துக்காக, காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுனாலும் கம்மியாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேணுனாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம், அரிசி மாவு, சோம்பு தட்டி வச்சுருந்தோம்ல அது சேர்த்துடலாம். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம், டேபிள் சால்ட்டு. 1/4 டேபிள் ஸ்பூனு இட்லி சோடா, இது சாஃப்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க அந்த போண்டா செஞ்சு சாப்பிட்டோன்னா. வீட்டில் முட்டைக்கோஸ் இருந்தாலே போதுங்க, செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளே தான், எதுவும் அந்தளவுக்கு கடையில் வாங்குகிற பொருள் அந்தளவுக்கு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க வெங்காயத்துலேருந்து லைட்டாக தண்ணி விடுது. இது பார்க்கும்போது வெங்காயம் முட்டைக்கோஸ் தாங்க அதிகமாக தெரியும். அது மாவுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போண்டா போட்டு எடுத்துட்டோன்னா அது சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம், அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். பாருங்க மாவு பிசையும் போதே அவ்வளோ ஒரு வாசம் அடிக்குதுங்க. இந்த சோம்பு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்தோம்ல அதனால. இது மாவுலாம் எதுவும் ஊற வைக்கணும்லாம் இல்லை, உடனே மாவு பிசைஞ்சதையும் உடனேயுமே போண்டா போட்டு எடுத்துடலாம். இட்லி சோடா போட்டதுனால சாஃப்டாக இருக்கும் போண்டா. உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க ரொம்பவும் தண்ணி மாதிரி வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் போண்டா சாஃப்டாக இருக்காது, கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு பிடிச்சி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க, உடனே போட்டுருவோம். வாங்க எண்ணெயில் போண்டா போட்டு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்குவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போண்டா போட்டால் முழுகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம், எண்ணெய் காயிட்டும்.
எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு பாருங்கள். போட்டது இந்த மாதிரி பாருங்கள், மேலே உப்பி வருதா? மேலே வந்துருச்சுன்னா அது எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேவாத மாதிரி இருக்கும், மாவாக இருக்கும். போண்டா போட்டு எடுத்ததுக்கப்புறம் போண்டா மாதிரி போடலாம், இல்லைனா வடை மாதிரி இந்த மாதிரி தட்டியும் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லைனா பக்கோடா மாதிரி உதுத்து விடலாம். இதுலேயே 3 வெரைட்டி பண்ணலாங்க ஒரே அளவுலேயே மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா. பாருங்க, உடனே கிண்டி விடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு கிண்டி விடுங்க. ஒரு சைடு கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு. பாருங்க, டீ கடையெல்லாம் இந்த மாதிரி தானே இருக்கும் போண்டா, அந்த மாதிரியே இருக்கு. உள்ளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க, வெளியில் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும், சாப்பிடவே ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க. இது வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். ரொம்பவும் செவக்காம எடுத்தீங்கன்னா உள்ள வேவாமல் இருக்கும், மாவாகவே இருக்கும். இந்த அளவுக்கு செவந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எண்ணெயே இழுக்காம மொறுமொறுன்னு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக டீ கடை டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தால். அவ்வளோதாங்க, முட்டைக்கோஸ் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க நம்மளும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.